இன்றைக்கி ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியை பற்றியான தெளிவான புரிதலை சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு, கைனடிக் எனர்ஜி ரெண்டு விதமான கைனடிக் எனர்ஜியாக பிரியுது. ஒன்று லீனியர் கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா என்ன? ஒரு பார்ட்டிக்கல் கன்சிடர் பண்ணிக்கோ, சம்திங் எப்படி ஒரு பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிக்கல் ஒரு லீனியர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ அந்த மோஷனில் இருக்கும்போது அந்த பார்ட்டிக்கலுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அதுதான் கைனடிக் எனர்ஜி. அந்த எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த பார்ட்டிக்கலோட மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இது போகிற வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். கைனடிக் எனர்ஜி KE = 1/2 mv². இப்போ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜினா, இந்த பார்ட்டிக்கல் ஒரு லீனியர் பாத்தில் போகும்போது இந்த ஃபார்முலா. இப்போ ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம், அது ஒரு சர்க்குலர் பாத்தில் போகுது. இப்போ ஒரு பொருள் சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிறப்ப இருக்கிற கைனடிக் எனர்ஜி தான் ரொட்டேட்டிங் கைனடிக் எனர்ஜி. இதுக்கான ஃபார்முலா 1/2 I ω². ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு பொருள் லீனியராக போகுதுன்னா, எக்ஸாம்பிள் ஒரு கன் எடுத்துக்கலாம். கன்லேருந்து சுடுறோம், புல்லட் வருது. புல்லட் ஒரே டைரக்ஷனில் போகுது. இங்கே லீனியர் வெலாசிட்டி இருக்குது, அப்போ கைனடிக் எனர்ஜி இங்கே வெலாசிட்டி தான் இருக்குது. இப்போ கைனடிக் எனர்ஜி = 1/2 mv². இதான் லீனியர் பாத்தில் இருக்குது. ஒரு ஸ்லைடில் ஒரு பாலை உருட்டி விடுறோம். உருட்டி விடுறப்ப இது இப்படி, இது இப்படி, இந்த டைரக்ஷனில் உருண்டு போகுது. ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. அப்போ அதில் இருக்கிறது சர்க்குலர் மோஷன். இங்கே தான் ரொட்டேட்டிங் கைனடிக் எனர்ஜி நம்ம பார்ப்போம். இங்கே ரெண்டு விதமான கைனடிக் எனர்ஜியும் இருக்குது. இப்படி ரோல் ஆகும்போது ரொட்டேட்டிங் கைனடிக் எனர்ஜியும் இருக்கும் அந்த பாடிக்கு. அட் த சேம் டைம் இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறப்ப லீனியர் கைனடிக் எனர்ஜியும் இருக்கும். ரொட்டேஷன் கைனடிக் எனர்ஜினா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? டெரிவேஷனுக்கு போகலாம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டால் எப்படி எழுதுவோங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஒரு ரிஜிட் பாடி கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆக்சிஸை பொறுத்து சுற்றுது. பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிற மாதிரி இந்த ரிஜிட் பாடி தன்னைத்தானே சுற்றிக்குது. அப்போ அந்த ரிஜிட் பாடியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் எடுத்தோம்னா அதுவும் சர்க்குலர் மோஷனில் இருக்கும். ரெண்டு பார்ட்டிக்கலை நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம், M1 M2. அதோட மாசஸ் சம் ரேடியஸில் நம்ம எடுத்திருக்கோம். அதோட சர்க்குலர் பார்த்தா இங்கே வரைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். ஒரு ரிஜிட் பாடி தன்னைத்தானே சுற்றுது. இந்த ரிஜிட் பாடியில் அங்கங்கே நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸும் தன்னைத்தானே சுற்றுது. இந்த பார்ட்டிகல்ஸோட கைனடிக் எனர்ஜி எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் இந்த பாடியோட ரொட்டேட்டிங் கைனடிக் எனர்ஜி கிடச்சிரும். அவ்வளோதான் சொல்லுது. படத்தில் பண்ணதை நம்ம எழுதிக்கிறோம். இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குல்ல, இதோட கைனடிக் எனர்ஜி என்னங்கிறத எழுதிக்கிறோம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் 1/2 m1v1². இப்போ M2ஓட கைனடிக் எனர்ஜி என்னங்கிறது எழுதிக்கலாம். இதே மாதிரி இந்த ரிஜிட் பாடியில் இருக்க எல்லா பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜியும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் படத்துக்கு வருவோம். இந்த படம் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து தன்னைத்தானே சுற்றுதா. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி, தட் மீன்ஸ் ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் லீனியர் வெலாசிட்டி V1, இந்த பார்ட்டிக்கலோட லீனியர் வெலாசிட்டி V வேரி ஆகும். எதை பொறுத்து வேரி ஆகும்னா, இந்த ரேடியஸை பொறுத்து. ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் நம்ம எங்கே சம் டிஸ்டன்ஸில் எடுப்போம்ல, அந்த ரேடியஸை பொறுத்து லீனியர் வெலாசிட்டி வேரி ஆகும். அதை எப்படி எழுதலான்னா, V1 = ஆங்குலர் வெலாசிட்டி இன்ட்டு அந்த ரேடியஸோட வேல்யூ. அதே மாதிரி V2 = இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டோட்டல் கைனடிக் எனர்ஜி இந்த 1/2 அப்படி எழுதுகிறோம், அந்த M1 அப்படி எழுதுகிறோம், இந்த V1க்கு மேலே இது எழுதுகிறோம், ω/R1 ப்ளஸ் 1/2 அப்படி எழுதுகிறோம். இங்கே இருக்கிறது M2, V2க்கு பதிலாக ω/R2 எக்ஸெட்ரா அப்படின்னா இந்த 1/2 mi ω/Ri. இது எல்லாத்துக்குமே ஸ்கொயர்டு வரும். ஏன்னா V² தானே பார்க்குறோம். அப்போ இங்கே இருக்கிற V எல்லாத்துக்குமே ஸ்கொயர் டேர்மில் வரும். R2² ω².
இங்கே R1 ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இதெல்லாம் ஸ்கொயர். சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு இந்த 1/2 எடுத்துக்கலாமா? சமேசன் ஐ வச்சுக்கலாம், MIRI ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த சமேசன் MIRI ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 1/2 அப்படியே வரும், இந்த டேமுக்கு பதிலாக ஐ வந்துடும், இந்த ஒமேகா ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். இதுதான் இந்த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. தியரம் ப்ரூவ்ட். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டியோட ஸ்கொயர்.